வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம்? நான் என்ன பேசலாம்? நீங்கள் என்ன கேட்கலாம்? ம். எஸ்ஜி கிட்டப்பாவுடைய பாட்டெல்லாம் போடுறாரு அவரு. ம். காண்டீபன் மைத்துனா காளிங்க மர்தனா காத்தருள் சம்பர்தனா கோவர்தனா காண்டீபன் மைத்துனா காளிங்க மர்தனா. இது நல்லா இருக்கே. காண்டீபன் அப்படின்னா யாரு? பார்த்திபன்னா யாரு? அதே ஆளுதான் காண்டீபன் அப்படின்னாலும். இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. அர்ஜுனன். அவன் கையில இருக்கிற வில்லு பேரு காண்டீபம். அதனால அவன் பேர் காண்டீபன். இததான் இந்த அந்த காலத்துல டிராமால எஸ்ஜி கிட்டப்பாங்கிறவர் பாடிக்கிட்டே வருவார். காண்டீபன் மைத்தூனா அப்படின்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாம் அதுக்குள்ள ஒன்ஸ் மோர்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். காத்தருள் சம்பர்தனா கோவர்தனா. அந்த காலத்து நாடக பாடல்களும் எத்தனை முறை கேட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப இந்த காண்டீபம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கணும் இல்ல. ரொம்ப பேருக்கு தெரியும். அர்ஜுனன் பேர் 10 இடி இடிச்சா நாங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. அர்ஜுன, பல்குன, பார்த்திப, சபியசாச்சின்லாம். அதெல்லாம் மண்டையில ஏறாது. ஏதான்னு பயமா இருக்கு. எல்லாம் இடி இடிக்கிறது அப்படின்னாக்கா, அர்ஜுனன் பேர் 10, அர்ஜுனன் பேர் 10ன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் பேர் 10ன்னு சொன்னா, இந்திரனுடைய அந்த இடியோ, அந்த மின்னலோ நம்மள எதுவும் தாக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ யமுனை ஆற்றங்கரையில ஒரு காடு. அது பேர் காண்டீரவ வனம் அப்படின்னு பேரு. அங்க ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நதியில அர்ஜுனனும், கிருஷ்ணனும் ரொம்ப நேரம் தண்ணீல தொழாவி இருந்து குளிச்சுப்புட்டு, கரை ஏறுற நேரத்துல ஒரு வயசான பிராமணர் அங்கேருந்து வந்து, நீங்க 2 பேரும் அ என எனக்கு உதவி பண்ணணும்" அப்படின்னு கேட்கிறார். "என்ன?" அப்படின்னு. "எனக்கு தாங்க முடியாத ஒரு வயித்துல ஒரு பசி. அதுக்கு வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் சாப்பிடணும். அதுக்கு இந்த வனத்துக்குள்ள போயி, அங்க இருக்கிற மூலிகைகள்லாம் சாப்பிட்டா தான் அது சரியாகும். அ அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்ன்னபோது, கிருஷ்ணர் அவர் அப்படியே குனிஞ்சு பார்த்தாராம். "அக்னி தேவா, இது என்ன வேஷம்? இது எதுக்கு இப்படி ஒரு கிழவன் வேஷம் போட்டுன்னு வந்து எங்ககிட்ட இப்படி பசிக்கிறது, மூலிகை சாப்பிடணும்னு எங்ககிட்ட சொல்ற?" அப்படின்ன பொழுது, அவர் தன்னுடைய சுயரூபத்துல வந்து, "இல்ல கிருஷ்ணா, நான் வந்து ஸ்வேதகி அப்படின்னு ஒரு மன்னனுக்கு துர்வாச முனிவர் 100 வருஷம் யாகம் பண்ணார். யாருமே பண்ணாத அளவுக்கு பண்ணி, இந்த யாகம் பண்றதுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமே? ஸ்வாஹான்னு சொல்லி அத்தனையும் அக்னிக்கு ஸ்வாஹா, அவனுக்கு அளிக்கிறோம், அளிக்கிறோம், அளிக்கிறோம்னு சொல்லி நிறைய நெய்ய 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 ஊத்தி, எனக்கு அப்படியே மந்தமா போச்சு வயிறு. இப்ப நமக்கு கூட சில சமயம் கல்யாண பட்சணம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுடுவோம். அப்புறம் 2 நாள் புரண்டுண்டு கிடப்போம். மலைப்பாம்பு மாதிரி புரளுவோம். காரணம் ஜீரணம் ஆகாது. நெய் மந்திச்சு போயிடுச்சு அப்படிம்பாங்க. சோறு பிடிக்காது, ஒண்ணும் பிடிக்காது. சாப்பிடணும்னே தோணாது. இந்த வயத்துல அந்த ஜாடராக்னியால் பொசுக்கப்பட முடியாத ஒரு விஷயம் சில சமயத்துல மந்திச்சு போயிடும். அவர் சொல்றார், "அந்த நெய்யெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரே மந்திச்சு போச்சு. எனக்கு இந்த காட்டுக்குள்ள போயி அரிய வகையான மூலிகை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடணும். அத சாப்பிட்டுட்டேன்னாக்க பழையபடி எனக்கு வந்து இதெல்லாம் ஜெரிச்சுடும்ன்ன பொழுது, "இதுக்கு என்னத்துக்கு எங்ககிட்ட வந்து கேட்கிற? நீ பாட்டு அந்த காட்டுக்குள்ள போ வேண்டியதானே அக்னி தேவா! நீ போ வேண்டியதானே! சாப்பிட வேண்டியதானே!" அப்படின்ன பொழுது, "இல்லையே! அங்க நான் உள்ள போறேன்னு தெரிஞ்ச உடனேவே, இந்திரன் எனக்கு மழைய கொண்டு கொட்டுறான். என்ன சாப்பிட விடாம அடிக்கிறான். நான் என்ன பண்றதுன்னு?" அவன் ஏன் இப்படி பண்றான்னா, "அதானே தெரியல. நான் போயி இந்த வனத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே எரிச்சு சாப்பிட்டு, ஒரு மாதிரி நான் என்ன சரி பண்ணிக்கலான்னா, நான் அந்த வனத்துக்கிட்ட போனாலே, உடனே உருமிக்கிட்டு இந்த காளக்கூட்டம் மேகம் அப்படிம்பாங்கல்ல, காள மேகத்த கொணந்து விட்டுடுறான். அது மழையா பொழிஞ்சு, என்னால அத சாப்பிட முடியாது. நான் அணைஞ்சு போயிடுவேன்." அப்படின்ன பொழுது, "நீ தான் என்ன காப்பாத்தணும். கூடவே அர்ஜுனன் இருக்கானே, அவனோட திறமை இருக்கிற போது எனக்கு இந்த மழையெல்லாம் நிறுத்த முடியாதா?"
அப்படின்னு கேட்டான். அப்போ அர்ஜுனன் சொன்னானா, இந்த பார்ப்பா அக்னி தேவா, மத்த நேரமா இருந்தாக்கா நான் தாராளமா உன்னை காப்பாத்திப்புடுவேன். நாங்க குளிச்சுட்டு ஈர உடையோட வந்துகிட்டு இருக்கோம். என் கையில என்ன ஆயுதம் இருக்கு? நான் இப்ப எப்படி உன்னை காப்பாத்துறது? அப்படின்ன பொழுது கண்ணன் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். எனக்கு இதெல்லாம் தான் இந்த மகாபாரத கிளை கதைகள்ல ரொம்ப பிடிச்சது. இந்த கிருஷ்ணர் இல்லாமல் இந்த மகாபாரதம் இல்லை. அவர் மேஜரா பல விஷயங்கள பண்ணியிருந்தா கூட, அந்த சின்ன சின்ன துணுக்குகளா, இந்த ஒரு பச்சை தவள குஞ்ச வச்சு திரௌபதியோட நான் தான் கர்வம், அப்படி ரொம்ப நான் தான் பக்தைன்னு கர்வத்த எப்படி அழிச்சார். அதுபோல இப்போ அக்னி தேவன பார்த்து ஒரு கண்ண சிமிட்டுறாராம். சிமிட்டின உடனே அக்னி தேவன் என்ன பண்றான், காண்டீபம் அப்படிங்கிற ஒரு வில்ல அவனுக்காக, அதுவும் அம்பரா தூணி அப்படின்னா அம்பு அரா தூணி. இந்த அம்புகள் போய் குவிவர் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. குவிவர் an arrow which is shot through the bow never comes back to the quiver அப்படிம்பாங்க. நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் கூட they are the arrows shot through you. உங்களிடமிருந்து பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய குவிவரில் வந்து தங்குவார்கள் என்று நம்பாதே அப்படின்னுட்டு எங்கேயோ படிச்சேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது உண்மையான விஷயம் இல்லையா? அப்போ ஒரு அம்பு அராத்தூன்னா இதுல நிறைய அம்புகள் இருக்கும். குறையாம இருக்கும். அத குடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வில்ல வச்சுட்டு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உள்ள போ அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஆனால் உனக்கு 21 நாட்கள் மட்டுமே நேரம் தருவேன். சரியா? நாங்க எத்தனை நேரம் இங்கேயே நின்னுண்டு உனக்கு இந்த அம்பால கூற வச்சு மழைய தடுக்கிறது. சரியா? அப்படின்னு சரி 21 நாட்களா? சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் கண்ணனை வணங்கி விட்டு அங்கே போறான். முதல்ல நேர உள்ள போயிடுறான். அதுக்குள்ள கால மேகம் அப்படியே உருமி கொண்டு கர்ஜித்து கொண்டு வந்தபோது கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா ஒரு அம்பால ஒரு கோட்டையை கட்டு, மழையே வரக்கூடாது அப்படின்ன உடனே அவன் அப்படி பின்னி 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 இந்த அம்புகளால ஒரு கோட்டையே கட்டிவிட்டான். அங்க மழை வரல. அந்த காண்டவ வனத்துக்கு மேல உள்ள போய் என்ன பண்ணான், முதல்ல ஒரு 7 நாளைக்கு அங்க இருக்கிற எல்லா மூலிகைகளையும் எரிச்சான். அதாவது அக்னி சாப்பிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு எரிச்சான்னா அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டான். அப்புறம் அடுத்த 7 நாட்கள் அதை தாண்டி வந்து அங்க இருந்த மரங்கள், நல்ல மருத்துவ பயன் உள்ள மரங்களா பார்த்து அதெல்லாம் சாப்பிட்டான். அதுக்குள்ள அவனுக்கு ஓரளவுக்கு வயிறு சரியா போச்சு. அதுக்கும் அடுத்த 7 நாட்களில் வந்து கொஞ்சமாக, அதிகமாக சாப்பிடவில்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவனுக்கு தெரிந்த எதை சாப்பிட்டா இந்த மந்தமா இருக்கிற வயிறு சரியாகுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சிலதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து அக்னி தேவன் தன்னுடைய ரூபத்தில் தீயாக போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு வெளியில வந்து, கண்ணா உன்னுடைய இந்த உதவிக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன வேணா சாப்பிட முடியும். அந்த 100 ஆண்டுகள் சாப்பிட்ட நெய்யோட பலன் நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். இப்ப நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டபோது அவன் சொன்னானாம், நான் உள்ள போய் அரிய வகை மூலிகைகள் எல்லாம் ஒரு 7 நாள் சாப்பிட்டுட்டேன். அதுக்கும் அடுத்தாப்புல அங்க இருந்த மரங்கள் எனக்கு தெரியும். சில மரங்கள் நான் சாப்பிட்டுட்டா கூட தழுத்துக்கும். அந்த மாதிரி மரங்களா அரிய வகை மூலிகைகள் அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மினிடியில இருக்கிறதுல சில சில புல் பூண்டுகள் போரும் எனக்குங்கிறதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன். ஆனா உனக்கு நான் என்றைக்கும் நன்றி சொல்லுவேன். அர்ஜுனா, உன்னுடைய இந்த காண்டீபத்திற்கு கண்ணன் தான் சாட்சி. நான் உனக்கு கொடுத்தேங்கிறதுக்கு அப்படின்ன பொழுது, ஏதானு வரம் வேணுமா அப்படின்னு கேட்டாராம் அக்னி தேவனை. அக்னி தேவன் சொன்னானா, இப்ப நடந்த நிகழ்ச்சிய எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல ஒண்ணு வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். இப்ப நம்மள கூட நம்ம ஒண்ணு செய்வோம். எப்பா இவ்வளோ செஞ்சிருக்கியே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்ன கேட்போம்? ஆடிக்காரா கேட்போம். இல்ல அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதானே கேட்போம். அவன் என்ன சொல்றான்? என்றென்றும் மக்களுடைய மனதில் இந்த காண்டவ வனத்துல போய் நான் வந்து நெருப்பெல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா? அத வந்து மக்களுக்கு என்னென்னைக்கும் ஞாபகம் மூட்டணுமே! அவ்வளவு தீ ஜுவாலையோட நான் போய் சாப்பிட்டதன்ன போது, கிருஷ்ணர் சிரிச்சாராம். கவலையே படாத. இது
இந்த யுகம் முடிஞ்சு கலியுகமா இருந்தா கூட எல்லாருக்கும் அது அதை பத்தி தெரியும். முதல் 7, நடு 7, கடை 7. என்னது? அக்னி நட்சத்திரம். நம்ம இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் கொளுத்துதுப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அந்த அக்னி நட்சத்திரம் முதல் 7 பொசுக்கி விட்டுரும். அடுத்த 7ம் ஓரளவுக்கு சூடு இருக்கும். அந்த கடைசி 7 குறைஞ்சிரும். அப்ப அக்னி நட்சத்திரம் எப்படி வந்தது? ஏன் அந்த 7 21 நாள் அப்படிங்கிற கணக்குக்கு மகாபாரதத்துல இப்படி ஒரு சின்ன கிளைக்கதை இருக்கு. நீங்க நிஜமா சொல்றேனே, இது அப்படியே இந்த குந்துமணி எல்லாம் மரத்துலேருந்து அப்படியே சிதறி கிடக்கும். அந்த மாதிரி குட்டி, 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 குட்டி கதைகள் எவ்வளவு இருக்கு. ஆனா, நம்ம போய் பார்க்கணும். பார்த்து, தேடி, எடுத்து, அப்ப எடுத்து கையில வச்சு பார்க்கிறப்போ தான், "ஐய்யய்யோ! இவ்ளோ கதைகள் இருக்கா? இத்தன அருமையான கதைகள் இருக்கா?" அப்படின்னு தோணும். சரி, ஆக மொத்தம் உங்களுக்கெல்லாம் நான் வந்து அக்னி நட்சத்திரம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் இந்த காண்டீபத்த பத்தி சொல்ல வேண்டாமா? தர்மர் சூதாடுறார், தோத்து போறார். எல்லாத்தையும் மணிமுடி, வாள், வில் எல்லாத்தையும் அவங்களுக்கு பணயம் வைக்கணும். எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கோடப்பா, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப துரியோதனன் என்ன பண்றான்னா, கர்ணா இங்க வா, இந்த பார் அர்ஜுனனுடைய காண்டீபத்தை வச்சிருக்கான், நீ எடுத்துக்கோ. அவனுக்கு இனிமே பயன்படாதுப்பா, அவங்க தான் தோத்து போயிட்டாங்களே நம்ம கிட்ட, இப்ப எல்லாம் நாட்டை விட்டே ஓட்ட போறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்ன போது கர்ணன் சொன்னானா, அர்ஜுனனுக்கு அந்த காண்டீபத்தினால் தான் பலம்ங்கிறது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். எனக்கு அந்த காண்டீபம் வேண்டாம். என்னுடைய திறமை, நீ எந்த வில்ல குடுத்தாலும் நான் வந்து திறமைசாலிங்கிறத, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த காண்டீபத்து மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு வேண்டாப்பா அப்படின்னுட்டான். அர்ஜுனனுக்கு அது பெரிய ஷாக்கு. அது ஏன்னா வேற யார்கிட்டயுமே இந்த காண்டீபம் வில் கிடையாது. அந்த வில்ல குடுத்த போதே, எனக்கு இது வேண்டான்ட்டானே! எனக்கு மூஞ்சில அடிச்சாப்புல ஆயிப்போச்சே! அப்படின்னு அர்ஜுனன் அப்படியே உள்ளுக்குள்ள மருகுறான். ஒரு முறை வியாச பகவானை பார்த்துட்டு கேட்குறான். என்னால இத இன்னும் ஜீரணிச்சுக்கவே முடியல. இது எப்படி அது? அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எள்ளி நகையாடுறான். ஆனா என்னுடைய காண்டீபம் டபக்குன்னு இன்னொருத்தனார வில்லாளியா இருந்தானாக்கா, "டேய் இது இது இனிமே உனக்கு கிடையாது, எனக்கு" அப்படின்னு அவன் எடுத்துக்க மாட்டானா? ஏன்னா அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாச்சே! அக்னி தேவன் குடுத்ததாச்சே! அப்படின்ன பொழுது, இதுக்கு பதில் நான் அப்புறம் பின்னால வந்து சொல்றேனே! இப்ப நீ உடனே கேட்காதயே! அப்படின்னாராம் வியாசர். ஏன்னா அவர் முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா? சொன்ன உடனே அது என் மனசுல அப்படியே உறுத்திட்டே இருக்கு. கண்ணன கேட்கிறான். "அண்ணா, அவன் என்னோட காண்டீபத்தை எடுத்துப்பான்னு நான் நினைச்சேன். அவன் தொடல." "தொடாட்டா வேண்டாம் விடேன். அதுக்கு ஏன் நீ ஏன் வருத்தப்படுற? அவன் எடுத்துக்கணும்னு நீ ஏன் ஆசைப்படுற?" "இல்ல, ஒரு வில்லாளி, சிறந்த வில்லாளின்னா அவன் ஒரு பெரிய நல்ல அஸ்திரம் கிடைக்கிறதுனாக்கா, அவன் வாங்கிக்க மாட்டானா?" "அவனுக்கு இதோட அருமை தெரியல, நீ விடு" அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் கிருஷ்ணர். சரி, மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்ம அஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு, அதன் பிறகு ஒரு நாளைக்கு கண்ணன் என்ன சொல்றார், "அ அர்ஜுனா, நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ என்ன பண்ற, என்னுடைய நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களையும் உன்னுடைய ரதத்துல ஏத்திண்டு அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சுன்னு போயிடு. இவங்கள நான் இங்க ஏன்னா எல்லாரும் ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுண்டு செத்து போயாச்சு. அங்க யாதவ வம்சமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். அ அண்ணாவும் போய் சேர்ந்தாச்சு. நான் மட்டும் தான் இருக்கேன். நான் இப்போ விண்ணுலகத்துக்கு போகணும். நீ அங்கேருந்து அத்தனை பெண்களையும் அழைச்சுண்டு, நீ உன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டு, நீ அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சுன்னு போயிடு." "சரி கிருஷ்ணா, அப்புறம் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு?" "நான் எப்போதும் உன்னுடமே இருப்பேன். நீ கவலைப்படாத." அப்படி சொல்லி அவன் அப்படியே ரொம்ப அப்படியே மனசு நொந்து போய், ஏன்னா கண்ணனும் அர்ஜுனனும் வேற வேற இல்லைங்கிற அளவுக்கு நமக்கே தெரியும் அந்த கதையில இல்லையா? அப்ப கிருஷ்ணர் நல்லபடியா போயிட்டு வா அப்படிம்பார். இவன் என்ன பண்ணுவான், தேர்ல அந்த பெண்கள் எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு போகும்போது, போகின்ற வழியில் ஒரு கொள்ளையர் கூட்டம். அவங்க வந்து அர்ஜுனனை மறிச்சு அவனோட சண்டை போட்டு அவன தோக்க அடிப்பாங்க. அவன் அதுவரைக்கும் பேசாம இருப்பான். அப்புறம் சரி, இந்த இந்த காண்டீபத்தை எடுத்தேன்னா இவங்களெல்லாம் தொலைச்சிருவேன்னு காண்டீபத்தை எடுக்கிறான். எடுக்க முடியவில்லை. காண்டீபத்த திருப்பி எடுத்து பார்க்குறான்.
அது என்ன எடுக்கவே முடியல அவனால. அப்ப அவன் முழிக்கிறான். ஐயையோ! நான் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில தோத்து போனதே கிடையாதே. கொள்ளையர் கூட்டத்துக்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே. ஹ! போ! அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த கொள்ளையர் தலைவன். சண்டை போட்டு அர்ஜுனன் தலை குனிந்து நின்ற பொழுது, இந்த ஸ்திரீகள் எல்லாம் அழைச்சுன்னு போற பொழுது, "நீ எல்லாம் அர்ஜுனன், நீ பெரிய வில்லாளி போ" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இது அவனுடைய மனசுல திருப்பி, 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 திருப்பி ரொம்ப தெச்சது. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு வியாச பகவான பார்த்த பொழுது அர்ஜுனன் ஓடி போய் கேட்கிறான். "என்ன விஷயம்? நீங்க இப்ப வரீங்க. எனக்கு நீங்க முன்னாலேயே பதில் சொல்லல" அப்படின்ன பொழுது, "இத பார், இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? கண்ணன் வைகுண்டம் சென்று விட்டான். இப்ப நீங்க 5 பேரும், திரௌபதியும் நீங்களும் கிளம்ப வேண்டியதுதான். அதாவது உங்களுடைய வாழ்க்கை இங்கு முடியப் போகிறது. அதை நான் அறிவுறுத்துவதற்காக வந்தேன். இன்னும் எத்தன நாளைக்கு இங்க? இல்லையா? கண்ணனே இல்ல. அப்புறம் நீங்கலாம் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு அன்று நான் கேட்டேனே, என்னுடைய காண்டீபத்தை அவன் ஏன் வேண்டாம் என்றான். ஆனால் இன்னைக்கு இந்த காண்டீபம் என்னை காப்பாற்றவில்லை சுவாமி. ஏன்? ஏன்? அப்படின்னு கேட்ட பொழுது, அப்பதான் வியாசர் ரொம்ப சிரிச்சாராம். "ஏய்! நீ தான் அந்த காண்டீபத்த தூக்குனேன்னு நெனச்சியா? கண்ணனுடைய அருள் பரிபூரணமாக இருந்த வரையில், கண்ணன் தான் அந்த காண்டீபமாக உன் கையில் நின்றான். நீ ஜெயிக்கல. அவனுடைய அருள் மட்டுமே அக்னி பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த காண்டீபத்தினுள் இருந்து, அவன் கிட்ட இருக்கிற போதெல்லாம் நீ எப்ப காண்டீபத்த தூக்கினாலும் டொய்ன்னு அந்த வில்லின் நாதம் போட்டாலே உலகமே அதிர்ந்ததே. அப்ப கண்ணன் அல்லவோ உன்னோட இருந்தான். அவனுடைய அருள் பெறாத கர்ணனுக்கு இது தெரியும். இந்த காண்டீபத்த நானாவது தூக்குறதாவது. கண்ணன் என்ன என்னைக்குமே முழுசா அர்ஜுனன் மேல இருக்கிற அன்பு அவனுக்கு என்கிட்ட கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்." அவன் நினைச்சான். அப்படி இல்ல. கண்ணனுக்கு கர்ணனையும் பிடிக்கும், இவனையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். அவன் நினைச்சுக்கிறான், அவன் அர்ஜுனனுக்கு தான் கூட்டாளி. எனக்கு இந்த காண்டீபத்தெல்லாம் நான் எடுத்துருவேன். ஆனா அது எனக்கு செயலிழந்து போகும். கண்ணனுடைய அருள் இல்லாததுனால் எனக்கு அது செயலாகாது. அத அவன் அறிஞ்சிருந்தான். ஏன் தெரியுமா? உங்க பஞ்ச பாண்டவாள விட அவன் மகா புத்திசாலி. அவன் சூரிய புத்திரன். அவன் மகா பக்திமான். என்ன மனசுல வச்சு போற்றுவானே தவிர, அன்றாட வாழ்க்கையில் நான் அர்ஜுனனுடன் தான் இருப்பேன் என்பதும் தெரியும். அதனால தான் அவன் அந்த வில்ல தொடலன்னு உடனே அர்ஜுனன் சொன்னானாம். "அது எப்படி எனக்கு? அவனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியலையே!" அப்படின்ன பொழுது, அதுதான் நீ அவன் கண்ணன் தான் எல்லாம்ங்கிறத கர்ணனுக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற? நான் பெரிய வில்லாளி, அர்ஜுனர், பல்குன, பார்த்திபன் இவ்வளவு பேர் இருக்கே. காண்டீபன் அப்படிங்கிறதுனால, நீ அந்த வில்ல எடுத்து உன்னால எல்லாம் சாதிக்க முடியும் நீ நினைச்ச பாரு. அது இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் கண்ணன் உன்ன இந்த ஸ்திரீகளெல்லாம் அழைச்சுண்டு போன்னு சொல்லி, கடைசி காலத்திலயாவது நீ உணர வேண்டும். உனக்கென்று எந்தவித ஒரு பலமோ, அல்லது திறமையோ, அல்லது ஒரு சாதுரியமோ இல்லை. அத்தனையும் கண்ணன் உன்னை அப்படி ஒரு ஹீரோவா ஜொலிக்க வச்சது அந்த பரம்பொருள். நீ அத புரிஞ்சுக்கலையே அப்படின்ன பொழுது, இனி நான் இந்த உலகத்தில் இருந்து அர்த்தமே இல்லை. நாங்கள் எல்லாருமே போறோம்ன்னு அதுக்கப்புறமா பஞ்ச பாண்டவர்களும், திரௌபதியும் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு தயாரானார்கள். எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, நாம நினைக்கிறோம், ஆட நான் ஒரு பேனாவ எடுத்து எழுதினா, நான் ஒரு டைப்புக்கு படிச்சேன்னா சூப்பரா எல்லாம் பண்ணிடுவேன்னுட்டு. இல்ல. அந்த நேரத்தில் நம்மளுடைய மனதிலோ, புத்தியிலோ, அந்த திறமையிலோ உட்கார வேண்டியது இறையருள். அந்த இறையருள் இல்லன்னா, நீ என்னதான் கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, நான் எழுதினேன்னு மாறு தட்டும் அளவிற்கு யாருக்குமே திறமை கிடையாது. காரணம், அந்த பரம்பொருளின் அருள் இருந்தால் மட்டுமே பேசவோ, சொல்லவோ, எழுதவோ, பாடவோ, ஆடவோ, நடிக்கவோ எல்லாவற்றிற்கும் அந்த பரம்பொருளின் அந்த கருணை பார்வை நம் மேல் பட்டால்தான் திறமையாக ஜொலிக்க முடியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் பண்ணிட்டேங்க. இந்த நான்கிறதே வேண்டாம். அந்த மமதை, அந்த அகங்காரத்தை அழித்தால்தான்
அந்த இடத்துல வந்து கண்ணன் உட்காருவான். ஆமா, உங்களுக்கு நான் இந்த கதை சொல்லியிருக்கேனான்னு தெரியலையே. கிருஷ்ணா அர்ஜுன யுத்தம். இது ஏதோ தெலுங்கு படம் மாதிரி இல்ல? கிருஷ்ணார்ஜுன யுத்தம் அப்படின்ன உடனேவே எனக்கு விட்டலாச்சாரியா ஏதோ வித்தையெல்லாம் காட்டியிருப்பார். அப்படியெல்லாம் தோணுது. அப்படி அப்படி ஒரு படம் வந்ததா எனக்கு நெனப்பு. ஆனா நான் சொல்லப் போறது உண்மையான கிருஷ்ணருக்கும், அர்ஜுனனுக்கும் யுத்தம். அது எப்படி நடந்தது? அந்த கதை சொல்றேன்.